வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பேச போகிற செய்திகள் என்னங்கிறத பற்றிய ஒரு அலசலை இப்போது பார்ப்போம். முதல் செய்தி, இப்போ இந்த 900 கோடி நேற்று ஸ்டாலின் லஞ்சமாக நன்கொடைன்னு வாங்கினது ஒரு செய்தியாக வந்தது. அது ஜுனுக்கு இதிலேயே சொன்னார் சட்டசபையில் 900 கோடி வாங்கினீங்கன்னு. அது உதயநிதி மறுக்கலை. அது உங்கள் மாமனார்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டார். ஒத்துக்கிட்டார் 900 கோடியில் வந்துங்கினது. ஆனால் கொடுத்தது உங்கள் மாமா, அவரை போய் கேளுங்கன்னார். அப்போ அவர் சொன்னார் வாங்கினது உங்கள் அப்பா ஸ்டாலின், அதனால் உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவார் அப்படின்னார். அதோட உட்காந்துட்டு வெளியில் இருந்துச்சு போயிட்டார் டிஷர்ட்டு. இப்போ இது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்துருக்கு. மார்ட்டினுடைய பையன், சொந்த பையன் சார்லஸ் மார்ட்டின், அவர் பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கார். அந்த வீடியோ இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. அந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை வச்சு வருவார். என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி தமிழ்நாட்டில் லாட்ரி இருந்தது. அதுவும் இந்த திமுக காரன் தான் கொண்டு வந்தாங்க. முத அண்ணாதுரை தான் கொண்டு வந்தார். அதுக்கு காங்கிரஸ் இருக்கும்போதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு லாட்டரி 1 லட்சம் பரிசு அப்படின்னு கொண்டு வந்தது இந்த கூட்டம்தான். அதுக்கப்புறம் லாட்ரி ரொம்ப முத்தி போய் நிறையா ஏழைகள் குடும்பத்தெல்லாம் பாதிக்க ஆரம்பித்தது. முதல்ல சுரண்டல் லாட்ரின்னு வைப்பாங்க, அப்படியே சுரண்டி பார்க்குறது. அது சூதாட்டம் மாதிரி. இப்போ வந்திருக்கிற ரெம்மி மாதிரி அதில் போய் அவ்வளோ தூரம் பணத்தை விட்டாங்க. இதை இந்த வெளிநாட்டு லாட்ரி, உள்நாட்டு லாட்ரி, வெளிநாட்டு லாட்ரியில் வெளி மாநில லாட்ரி, அதிலே நிறையா போலி வரும். அதனால தான் லாட்ரி வியாபாரிகளுக்குள்ள பெரிய தகராறு. அவ்வளோ பேரும் குடும்பம் பூரா ரோட்டுக்கு போச்சு. இதை ஜெயலலிதா பார்த்தாங்க. ஜெயலலிதாவை எல்லாம் இவங்க பூரா ஊழல் ராணிம்பாங்க. அது 65 கோடி அவங்க மேலே கேஸு. பூரா 1 லட்சம் கோடி 50,000 கோடி இவங்க யோகியங்க. பார்த்துக்கங்க, நம்மளெல்லாம் முட்டாளாக்கிற அயோக்கியங்க அவங்க, புரிஞ்சுக்கங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அம்மா 2001 ஆட்சிக்கு வந்த உடனே லாட்டரி சீட்டை தடை பண்ணாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் எந்த மாநில லாட்டரியாக இருந்தாலும் சரி தடைன்னு போட்டாங்க. அப்போ இப்போ 900 கோடி கொடுத்தாங்க தான் சொல்கிறாரு மார்ட்டின்னு. அது ஏன் கொடுத்தாருங்கிறத மார்ட்டின் பையன் சொல்கிறார். மார்ட்டின் என்ன பண்ணாராம், 2001 இதை தடை பண்ணிட்டாங்க ஜெயலலிதா. அப்போ இந்த 900 கோடியை மறுபடியும் லாட்ரி கொண்டு வாங்கன்னு அவருக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அவர் வாங்கினாரா? இந்த 900 கோடியை அவர் வாங்கிட்டு லாட்ரி சீட்டை மறுபடியும் விட்டுருக்கலாம்ல. வாங்கவே இல்லை அவங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஊழல் வந்தீங்க இவங்க தான். ஊழல் ராணின்னு ஜெயலலிதாவை சொன்னாங்களே, அந்த அம்மா வாங்கலை. நாட்டு நலனை பார்த்துருக்காங்க. பல ஏழை குடும்பங்கள்லாம் செத்து இது பண்ணுறதை பார்த்துருக்காங்க. எத்தனையோ தற்கொலையை பார்த்துருக்காங்க. மனசாட்சிப்படி லாட்ரி சீட்டை 900 கோடி கொடுக்க ஆல்ரெடி அந்த ஒத்துக்கலை. லாட்ரி சீட்டை தடை பண்ணாங்க. சரி, ஜெயலலிதா தான் அப்படின்னு வைங்க. சசிகலா மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்குல்ல, சசிகலா ஊழல்வாதின்னு. அந்த சசிகலாவாச்சு இந்த 900 கோடியை வாங்கிட்டு ஜெயலலிதாட்ட சொல்லியிருக்கலாமே. அந்த அம்மாவும் வாங்கலை. அது சசிகலா பயங்கர ஊழல், அவங்களும் 900 கோடி வாங்கலை. காரணம், ஜெயலலிதா ஒத்துக்கிற மாட்டாங்க. அது மாதிரி சமுதாயத்தை பாதிக்கிறது. அது மாதிரி இந்த கூட்டம் சமுதாயத்தை பாதிக்கிறது, அது விஷயத்தை பார்க்கணும்ல. இவங்க எப்போவுமே பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாடு குட்டிச்சவராக போனாலும் சரி இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அப்போ இந்த மார்ட்டின் என்ன பண்ணார், ஜெயலலிதா மேலே ஒரு கோபம். அதுதான் ஆப்போசிட், கருணாநிதி பக்கம் போய் சேர்ந்துட்டார். போய் தான் சினிமா எடுத்தது இதெல்லாம். அப்போ கருணாநிதிட்ட கேட்டிருக்காங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, லாட்ரி சீட்டை மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரணும். கருணாநிதியும் ஒத்துக்கிட்டார், ஸ்டாலினும் ஒத்துக்கிட்டார். அவர் சொல்கிறார், அவருடைய பையன் உதயநிதியும் ஒத்துக்கிட்டார். எப்படி நாங்கள் வந்தால் லாட்ரி சீட்டை கொண்டு வரணும். இந்த பேரத்தின் அடிப்படையில் தான் 900 கோடி இவங்களுக்கு நன்கொடை. வாங்குகிற லஞ்சத்துக்கு இவங்க வச்சுருக்கிற பேர் நன்கொடை. இதுக்கு லஞ்சம்தான் வாங்கியிருக்காங்க, மறுபடியும் லாட்ரி சீட்டை கொண்டு வரேன்னு. அந்த மெட்ரோ இதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆல்ஸ்டாமில் இது மெட்ரோ இதுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு சென்னையில், அதுக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆக
அதே மாதிரி 2G இதுலேயும் இவங்ககிட்ட இருந்தால் இந்த கலைஞர் டிவின்னு வந்ததே லஞ்சம் வாங்கின பணத்தில் தான் 200 கோடி. அப்புறம் பிடிபட்டோன்னா 200 கோடியை திருப்பி கொடுத்தா அப்படியே மறைச்சாங்க. காங்கிரஸ் ஆட்சி அப்படியே மறைச்சி விட்டாங்க. பாஜக ஆட்சி இவங்க தான் தெரியுமில்ல, இவங்க நல்லவங்க, ஆனால் அயோக்கியரப்பெல்லாம் வளர்த்து விடுவாங்க. இப்போ 80 அடி சிலைக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா பாஜக, அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை, சுற்றுப்புற சூழல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்களே. இப்போ விஜய் என்ன பண்ணார், 80 அடி சிலையை கடலுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. புது இடத்துலலாம் அவங்களோட இதெல்லாம் வைக்கக்கூடாது, அரசியல் தலைவர் இல்லைன்னு பெர்மிஷனை ரத்து பண்ணிட்டாங்க. இது மாதிரி பண்ணியிருக்கணும்ல பாஜக கழுவுற மீனில் நடுவுற மீன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆலயம் இது பண்ணி எப்படியாச்சும் இதில் வந்து உங்களை காப்பாற்றி விடுறது அத்தனையும் அவங்க தான் செஞ்சாங்க. இப்போ இந்த இது விஜய் வந்து 80 அடி சிலை இது பண்ணியிருக்காரு, பெர்மிஷன் ரத்து பண்ணிட்டாரு. அதனால் அன்றைக்கி லாட்ரி குடும்பம் வந்து 900 கோடி கட்டியிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருப்பி உங்களுக்கு லாட்ரி கொண்டு வரோம், அதை நம்பி தான் இவர்கள் கொடுத்துருக்காரு மார்ட்டின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்ட்டினோட பையன் பேசுகிற இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. எதுக்காக அந்த 900 கோடி? சரி, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க 500 கோடி எதுக்கு கொடுத்தீங்க திமுக? இதை வந்து நாங்கள் வந்து லாட்ரி வந்ததுன்னா ஆட்சியே உங்களுது. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான். ஓகே, 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆட்சியே உங்களுது தான் சொல்லி தான் ஆரம்பித்தார். இதனால வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி ரெவென்யூ வரும், இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. இப்போ கேட்டிங்கல்ல, இவங்க நாட்டு நல்லா பார்த்தாங்களா, இது பண்ணாங்களா, அதாவது ஏழைகள் வாழ்க்கையை பற்றி பார்த்தாங்களா? ஆனால் ஜெயலலிதா ஊழல் ராணி. லாட்ரி சீட்டுக்கு 900 கோடியை வாங்காமல் நாட்டு நலனை பார்த்த ஜெயலலிதா ஊழல் ராணி. இவங்க இதில் 50,000 கோடி 1,00,000 கோடி இவன்லாம் யோகியம். இப்படி நம்ப வச்சுட்டான் தமிழ்நாட்டை. புரிஞ்சுக்கங்க, இந்த லாட்ரி இதில் இவ்வளோ இருக்குது. சரி, மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. 2006 ஜெயலலிதா தோற்று போயிடுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இந்த லாட்ரியை ஒழிச்சதுக்கு ஜெயலலிதாவுக்கு நல்ல பேர் இருந்தது. அதனால் இவங்க தருப்பி கொண்டு வர பயப்பட்டாங்க. பயப்பட்டது மட்டும் இல்லை, இவனை 900 கோடி கொடுத்தவனா ஏமாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. 900 கோடி நீ வாங்கினல்ல, எதுக்கு வாங்கின? அதாவது கட்சிகள் நன்கொடைகள் வாங்கிறது சகஜம். எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? அரசாங்கமாக நாளைக்கு கவர்மெண்ட்டில் வந்துடுவாங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் நல்ல இதில் இருக்கணும், அவன் கேட்குற நன்கொடை 5 லட்சம் 10 லட்சம் இப்படி தான் கொடுப்பாங்க. கோடியில் தான் அவனும் கொடுக்க மாட்டான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா, டி நகர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதில் சென்னையில். அங்கே இருக்கக்கூடிய நகைக்கடை அசோசியேஷன் உரிமையாளர்கள், அதுக்கப்புறம் ஜவுளி கடை உரிமையாளர் எல்லாம் சேர்ந்து 5 லட்சம் ரூபா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்றுமே இல்லை, எதுக்குன்னா போலீஸோட நம்ம தயவு வேணும். மாதம் 5 லட்சம் போயிடும். அது என்னென்ன கணக்கோ அதில் இருக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, என்னன்னுட்டா போலீஸுக்கிட்ட. அதே மாதிரி இவங்க இந்த இது நன்கொடை கொடுக்குறவன்னா எதுக்காகவும் கொடுக்க மாட்டான். அதாவது இப்போ கவர்மெண்ட்டை வந்துடுவான், இவன் தயவு தேவைப்படும் அப்படின்னு நன்கொடையாக கொடுப்பான். ஆனால் இவன் லாட்ரிகிட்ட வாங்கினது வந்து லஞ்சம். 900 கோடி லஞ்சம். லாட்ரி சீட்டை மறுபடியும் கொண்டு வருகிறேன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து தான் அதை லஞ்சத்தை வாங்கியிருக்கான். அதை நன்கொடை என்ற பெயரிலே 900 கோடி. சரி, வாங்கினான்ல, ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, இவனை மங்கம் போட்டான் 900 கோடி. அதில் அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னென்னா, கடைசி என்று எப்படி மங்காம போட்டாங்கன்னு பாருங்கள். கேட்டிருக்காங்க, லாட்ரி சீட்டை கொண்டு வர்றதோட கள்ள லாட்ரி வீன்னு அவனே ஐடியா கொடுத்துருக்கான். அவர் மார்ட்டின் பையன் சொல்கிறார், கேளுங்க. இந்த லாட்ரியை வந்து நீங்கள் கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரும் சொல்கிறாங்க லாட்ரி சீட்டை கள்ளத்தனமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குது, ஏகப்பட்ட லாட்ரி ஓடிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களை பண்ண சொல்கிறாங்க, வந்து கள்ளத்தனமாக பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அது கள்ளத்தனமாக பண்ண மாட்டோங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். கள்ள லாட்ரி நீ கொண்டு வா, நீ எவ்வளோ நாள் விற்றுக்க, அரசாங்கமே கொண்டு வந்தால் நாளைக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு கள்ள லாட்ரியை விற்கவே சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது இந்த இதில் வெளியில் வந்துருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்படி ஏமாற்றிருக்கான் பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகம் நன்கொடை வாங்குறவன் இவன் தான், திமுக காரன் தான் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு.
எல்லா பேரையும் தூக்கி சாப்பிட்டுருவான். காரணம் லஞ்சம்ங்கிற பேரில் இவங்க நன்கொடை பேரில் லஞ்சம் வாங்குறவங்க. மற்றவன்லாம் அப்படி இல்லை. எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் பணம் கொடுங்க, ஆளுங்கட்சி நாங்கள் கேட்குறோம்னா எல்லா பணக்காரனும் கொடுப்பான். அப்படி வர பணம் வேறு. ஸோ இவங்க வாங்குறது பூரா லஞ்சம், நன்கொடை இல்லை. நாட்டை விற்கிறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவர் சார்லஸ் மார்ட்டின்ட்டு இருந்து தெரியுது. இந்த சார்லஸ் மார்ட்டின் இன்னொரு முக்கியமான கதையை சொல்லியிருக்காங்க. 30,000 கோடி டாஸ்மாகில் வருமானம், அதையும் ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க. இந்த 30,000 கோடி யார் கைக்கு போச்சு? திமுகவோட கரவேசி கட்டின மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்க கையில் தான் போச்சு. ரவுடி, லோஃபர், இது கொலை செய்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், நிலத்தை வகிக்கிறவன், இவன் தான் போய் சாராய கடையை இழத்துறான். அப்போ இந்த 30,000 கோடி ஜெயலலிதா கணக்கு பார்த்தாங்க. அட பாவிங்களா, 30,000 கோடி வருது, இது அரசாங்கத்துக்கு வந்தாச்சு, ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது செய்யலாமே, இந்த அயோக்கிய பேருங்க கையில் போகுதுன்ட்டு அவங்க தான் டாஸ்மாகை 2001 கொண்டு வந்து அரசுடைமை ஆக்கினார். அதுதான் விஜய்க்கு சொன்னேன், நீங்கள் தனியார் கீழே விடாதீங்க, விட்டீங்கன்னா மறுபடியும் ரவுடிசம் அதிகமாகிடும், உங்களுக்கே தலைவலி, இவன் பூரா திருப்பி வந்துடுவான், எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால தானே விஜய் தனியார் ஆக்காதீர்கள், இருக்கிற வருமானத்தை அதை ஒழிப்பது வரை நீங்கள் இருக்கிற வருமானத்தை பெருக்குங்க. இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடன் மாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வருமானம் எவ்வளோ தெரியுமா? 3,500 கோடி. செலவு எவ்வளோ தெரியுமா? நமக்கு 4,200 கோடி. ஒரு வருஷமும் 1,200 கோடி துண்டு விடுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ 30,000 கோடி டாஸ்மாகில் வருமானங்கிறது 2006. இன்றைக்கு டாஸ்மாகில் வருமானம் எவ்வளோ தெரியுமா? 50,000 கோடி. இதை சார்லஸ் மார்ட்டின் என்ன சொல்கிறாரு? டாஸ்மாகில் வரும் வருமானம் 50,000 கோடி, ஆனால் உண்மையான வருமானம் இவங்க அடிக்கிறது பாதிக்கு பாதி. ஆக 50,000 கோடினா 50,000 கோடி இவங்க சாப்பிட்டுருக்காங்க செந்தில் பாலாஜியை வச்சு. அப்போ உண்மையான வருமானம் டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி. இந்த வருமானத்தை ஒழுங்காக கொண்டு வந்தால் இவங்க கடன் வாங்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவன் ஏன் கடன் வாங்கினா? அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய 1 லட்சம் கோடியில் 50,000 கோடி அரசாங்கத்துக்கு சேர்த்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 50,000 கோடி அடிச்சிருக்கான். அப்போ 5 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி ஆச்சே. இவன் வாங்கினது 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது தவிர்த்துருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் மாதம் துண்டு விழுகுதா பட்ஜெட்டில், அதையும் எடுத்துருக்கலாமே. அவர் சொல்கிறார், பாதி கடை தான் கணக்கில் காமிக்கிறாங்க, பாதி கடை டூப்ளிகேட்டை வச்சுக்கிட்டு இவங்களே எடுத்துக்கிறாங்க. சாராயம் காய்ச்சலும் போனால் இவன் கட்சி ஆள், அவங்ககிட்டையும் கமிஷன் வாங்கிக்கிறான், பார்லேயும் அடிக்கிறான், இப்படி கொள்ளை அடிக்கிறான்ங்கிறதையும் சார்லஸ் மார்ட்டின் சொல்லியிருக்காரு. அவர் வீடியோவை பாருங்கள். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இதுதான் லாட்ரி தான் மறுத்துக்கிறாங்க, நம்ம லீகலாக பண்ண முடியல, டாஸ்மாக் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா அதில் 30,000 கோடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. 30,000 கோடி பண்ணும்போது ஆக்சுவலாக அதில் நடக்கிற டர்ன் ஓவர் 60,000 கோடி டாஸ்மாகில். இவங்க வெளில கணக்கு காட்டுறது ஒன்று, கணக்கு இல்லாமல் இவங்க மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து டைரெக்டாக பாட்டில்லாம் வாங்கி இல்லீகலாக நிறைய லைசன்ஸே இல்லாமல் டாஸ்மாக் ஏகப்பட்டது ஓடுது. அப்போ என்ன அர்த்தம்? நாட்டை விற்று இவன் சம்பாதிச்சிருக்கான். அதுவும் அரசியல்வாதி எல்லா இடத்துலையும் கொள்ளை அடிப்பான். ஆனால் இவன் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. நாட்டையே விற்றாலும் பரவாயில்ல, லாட்ரியா விற்றுக்கா, கள்ள லாட்ரி, டாஸ்மாக்கா, பாதிக்கு பாதி எனக்கு, பாதி தான் அரசாங்கத்துக்கு, இப்படி கொள்ளை எடுத்திருக்கிறது இந்த கூட்டம். அப்போ 1 லட்சம் கோடி கொண்டு வந்த அளவுக்கு இதில் லாபத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7,000 சில்லற கடையை வச்சுக்கிட்டு 4,000 சில்லற கடை தான் கணக்கில் காமிக்கிறான். அப்போ அந்த 3,000 சில்லற கடையில் வர வருமானம் இவன் கைக்கு போச்சு, பாரில் வர வருமானம் இவன் கைக்கு போச்சு. பாட்டில் கொடுக்குறவன்லாம் யார்? ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலுவும் கனிமொழியும். அந்த வருமானம் பூரா அவங்ககிட்டேருந்து மொத்தம் 12 கடை இருக்குது, 12 உற்பத்தி. அதில் என்ன பண்ணான் டாஸ்மாகில்? இந்த விசாகன் மேலே குற்றச்சாட்டே அவங்க என்ன சொன்னாங்க, 3 பேருக்கு தான் அதிகம் கொடுத்துருக்காங்க. திமுகவை சேர்ந்த 3-4 பேர்கிட்ட தான் அதிக சரக்கு வாங்குவாங்க. என்ன கண்டிஷனில்? ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு கமிஷன். அப்போ ஜெகத்ரட்சவங்கெல்லாம் பாட்டில் 5 ரூபான்னு, ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டாலினுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பாட்டில் விற்கிது? அப்போ இந்த இவங்க பாருங்கள், குடிமகன்கள் உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்களுக்கு முதல் எதிரியே ஸ்டாலினும் உதயநிதியும் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கினா அவங்க மேலே எஃப்ஐஆர் போட சொல்லிட்டான். டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவங்க செத்தான், எஃப்ஐஆர் ஹைகோர்ட்டே சொல்லிட்டான். இனி விற்பானா 10 ரூபா வைப்பானா? அப்போ 10 ரூபா வச்சது இவனுடைய அனுமதியோடு தான் வச்சாங்க. இவங்களுக்கு ஒரு கடைக்கு இவ்வளவுன்னு வாங்கிட்டு நீ எவ்வளோக்கு நாள் விற்றுக்கன்னா. அதனால தான் டாஸ்மாகில் கடையில் 10 ரூபா 20 ரூபா உங்கள் வயிற்றில் அடித்து அவங்க குடும்பத்தை நிரப்பினாங்க. அப்போ 50,000 கோடி அதிகம் வர வேண்டிய இந்த இதை எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க, ஜெகத்தடிச்சுங்க. கனிமொழி இவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர். அவன் கட்சிக்காரன் தான், இவன் அரசாங்கம். விற்கிறது பூரா கட்சிக்காரன். அவன்கிட்ட கட்சிக்காரன்ட்டே கமிஷன் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு. இப்படி நடத்தி கொண்டிருந்த கொள்ளை கூட்டம் இந்த கூட்டம். ஆனால் இவன் என்ன செஞ்சான், ஜெயலலிதாவை அது அந்த அம்மா பாருங்கள் அரசாங்கத்துக்கு போய் சேர்த்துச்சு, இவன் வீட்டுக்கு போய் சேர்த்தான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் மார்ட்டின் பையன் அதையும் சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. விவசாயிகளை அரசாங்கம் கூப்பிட்டுருக்க சங்கங்கள் 50 சங்கம் 60 சங்கம்னா அப்பாவும் பையனும் புழுகி போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் உண்மையான சங்கம் 25 சங்கம். 25 பேர் இன்றைக்கி விஜய் கூப்பிட்டுட்டார். என்ன தஞ்சாவூரில் என்ன நிலைமை, காவிரியில் என்ன நிலைமை, உச்சநீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்களும் முழு திருப்தி ஆகி எங்களுக்கு இந்த பயிர் கடனை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல கோரிக்கையை வச்சுருக்காங்க. வச்சோன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிச்சயம் அதை செய்கிறாங்க. எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேணும், அதை நாங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மந்திரியுமே விவசாயியோடைய குறை தெரிகிறது, முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் செய்கிறோம், அடுத்த சீக்கிரமே கூட்டத்தை போடுறோம், சட்டசபையிலே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எங்களுக்கு மனநிறைவு அளித்தது. இது இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா அப்பாவும் பையனும் தஞ்சாவூர்லேயே போய் உட்காந்துக்கிட்டாங்க. 60 சங்கம் இருக்குது எங்கிட்ட எல்லாம் சொன்னால் 60 சங்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, மொத்தம் இருக்குது 25-30 தான். அதில் 25 சங்கம் இங்கே வந்துருச்சு விஜய்கிட்ட, விவரம் தெரிஞ்சவங்க. இவர்களை கையை காமிச்சு இந்த போராட்டம் நடத்தணும்னாங்க. அதில் இப்போ இவங்க பேசிட்டாங்க. இவர் பேசுகிறாங்க, விஜய் பேசுகிறாரு, இவர்களை மீட் பண்ண போகிறாரு, சந்திக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே உதயநிதி நம்ம பாலிடால் என்ன பண்ணுது, அவர் ஒரு 10 தஞ்சாவூர்காரங்களை கூட்டிகிட்டு இவங்கெல்லாம் ஒரு சங்கம் எங்களை மீட் பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, இவங்க தானும் கொள்ளையடிப்பான், ஆட்சி ஒழுங்காக செய்ய மாட்டான், மற்றவன் எவனும் ஒழுங்காக ஆட்சி செஞ்சாலும் விட மாட்டான். பாவம் 25 பேர் சங்கத்தை பார்த்தா இவன் ஒரு தனி சங்கமாக ஆளுங்களை பார்க்குறான். இவன் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பார்த்தா விடுவானா? எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். 10 சங்கம் எங்களை தனியாக பார்த்தது பொய். அவ்வளவும் 10 பேர் வேண்டியால் 10 பேரை கூட்டிகிட்டு ஒரு சங்கம்னு சொல்கிறார். பாலிடால் உதயநிதி இந்த வேலையை சுய லாபத்துக்காக செய்கிறார். அடுத்தது ஸ்டாலினை கிறிஸ்தவ மத பிரதிநிதிகள்லாம் போய் பார்த்துருக்காங்க. விஜய் ஒரு கிறிஸ்டின் தானே, எதுக்கு கிறிஸ்தவ மத பிரதிநிதி அங்கே போய் பார்க்குறாங்க ஸ்டாலின் வீட்டில் சும்மா இருக்கிற கரெக்டா. அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. எப்படின்னா FCRA அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. முன்னாடி வெளிநாட்டிலேருந்து நமக்கு ட்ரஸ்ட்டு மூலம் பணம் வருது, அதுக்கு கட்டுப்பாடை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அது மோடி தான் கொண்டு வந்தது. நிறையா அங்கேருந்து வாங்கி அதை தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கட்டுப்பாடுகளை வச்சாங்க. அந்த மதம் மாற்றத்துக்கெல்லாம் உபயோகிச்சிருந்தாங்க. பாதிக்கு பாதிரியார்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பாதி தான் மக்களுக்கு போகும். இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் சட்டம் கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து யாருக்கு பணம் வந்தாலும் சரி அதுக்குன்னு சில கட்டுப்பாடு அப்படின்னா மோடி. அது தப்பு இல்லையா? மோடி சொன்னதில் தப்பே இல்லையா? கரெக்டாக தான் செஞ்சார். இப்போ அந்த FCRA ஸ்டாலினை தூண்டி விட்டு இதை ரத்து பண்ணுறேன்னா இதுக்கு போராட்டம் பண்ணுறேன், இதை பேசுகிறேன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கூப்பிட்டு பேசுகிறார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்ட திசை திருப்பணும். நாடு குட்டிச்சோர் அப்பதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு. எங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எங்களை தவிர யாரும் ஆளக்கூடாது. நான் ஓங்கொள்ளது ஓடி வந்த கூட்டமாக இருக்கலாம், நான் ஆற்று மணலில் படுத்து தூங்கின கூட்டமாக இருக்கலாம், வீடு இல்லாமல் தஞ்சம் புகுந்து கோயிலில் தஞ்சம் புகுந்து
இடத்த தங்கியிருந்த கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இப்போது அதற்காகத்தான் திராவிடம்னு வச்சோம் பேரை, தமிழன்னு வச்சா எங்களை விரட்டின்னு வாங்கிடலாம். அதனால் இது திராவிடம்னு வச்சோம். அதனால் எவனையும் ஆள விட மாட்டோம், நாங்கள் ஆண்டா கொள்ளையடிப்போம் லட்சக்கணக்கான கோடி அப்படின்ட்டு எஃப்சிஆர் இயக்கம் ஒரு வேட்டு வைக்கிறதுக்கு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அப்புறம் இப்போ விஜய் வந்து விவசாயிகள் சங்கத்தை கூட்டம் வச்ச மாதிரி இந்த தொகுதி வரையறை அது டிஎம்கே பேசிக்கிட்டே இருந்தான் ஆட்சியில் இருக்கும்போது, தொகுதி வரையறை விடமாட்டோம். இப்போ விஜய் என்ன பண்ணார், எல்லா எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினார். எதுக்கு? இந்த தொகுதி வரையறை பற்றி பேசுவோம் அப்படின்னு. திமுக போக மாட்டேன்ட்டான், 23 எம்பி வச்சுக்கிட்டு நல்லது செய்ய விட மாட்டான். தொகுதி வரையறை நாம் போக மாட்டோம். திமுகவுடன் கூட்டணி கட்சியான அதிமுக எடப்பாடியும் போக மாட்டேன்ட்டார். ஏன்னா இவர் கூட்டணி திமுகவோட இல்லை எடப்பாடி, அதனால் அவரும் போக மாட்டேன்ட்டார். ஏன் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இங்கே வந்து மந்திரி ஆகிட்டான், அவன் தான் போயிருக்கான், திருமாவளவனையே போயிருக்காரு. அன்புமணி ஏன் போகலன்னா அவர் மனைவிக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு 4 பேர்த்த வச்சு, அதனால் அவர் ஏற்றுக்க முடியாது தானே செய்வார். இது கமலஹாசன் அவரும் போகல. ஆக பாதி பேர் வச்சு 20 பேர் வச்சு 20 எம்பிங்க வெக்கக்கேடு. நம்ம நாட்டில் 39 எம்பி லோக்சபாவே, ராஜ்யசபாவை சேர்த்தா 59 50க்கு மேலே போகும். ஒரு பேரும் வரமாட்டேன்ட்டா 20 பேர். அப்போ இவங்களுக்கு நாட்டை பற்றி கவலை கிடையாது. இந்த தொகுதி வரையில இவனை கொடுக்க போகிறான், என்ன கொடுக்க போகிறான். அது ஆசா சொல்கிறாரு, இந்த தொகுதி வரையில்னா என்னென்னு தெரியாதவனுக்கெல்லாம் நாங்கள் போகணுமா கூட்டத்துக்கு அப்படியும். இது இருந்தாலும் தான் அடி முட்டாள். ஆசா தான் உள்ளதுலேயே முட்டாள். தொகுதி வரையில்னா உனக்கு என்னன்னே தெரியாது. இந்த முட்டாள் தனக்கு தெரியாததை அது விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. தொகுதி வரைகளை பற்றியே முதல்ல தெரியுமா? தொகுதி வரையிலையில் தமிழ்நாடுக்கு எத்தனை இது பண்ணாங்கன்னு. உடனே அந்த அம்மா கனிமொழி அவங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு நாங்கள் எங்கள் அண்ணன் போக மாட்டார். அது நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்களாம் தொகுதி வரையில். அந்த தீர்மானத்தின் நகலை நீங்கள் வந்து பிரதமருக்கு அனுப்பி வைக்கணும். ஒரு தீர்மானத்தை கிழிச்சு போடணும். இதுக்கு நீட்டுக்கு தீர்மானம் போட்டிங்களா, என்னாச்சு? தீர்மானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நகலை இங்கே அனுப்பணுமா? எவ்வளவு கேவலமான ஒரு பெண்மணி, ஒரு கேவலமான. அந்த ஆராசாவும் கனிமொழியும் சேர்ந்து சொல்கிறாங்க, அவங்க தனியாக இவங்க தனியாக இரண்டையும். அது திருச்சி சிவாங்கிறவர் தான் கரெக்டாக சொன்னார். ஏயா தொகுதி வரையில் நம்ம கூண்டுச்சா குறைஞ்சிச்சான்னு தெரியலை, குறைஞ்சி நம்ம பாதிக்கப்பட்டால் இந்த கூட்டத்தை நடத்தினான்னு முதலே சொல்லிட்டார். இந்த முட்டாள்கள் எல்லாம் அவரை முட்டாளுங்கிறாங்க விஜயை. இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு. நான் கலந்துக்கிறதப்பா நல்லது, நீ இங்கே வந்தன்னா நாசமாக போயிடும், நீங்கள் வர்ற கூட்டமெல்லாம் நாசமாக போயிடும், அதில் எதுவும் நடக்காது, நாட்டுக்கு நல்லது நடக்க விட மாட்டீங்க, ஆனால் திருப்பி கட்டதை செய்வீங்க. மேகதூது அணையை பற்றி அவங்க சொல்கிறாங்க கனிமொழி, நாங்கள் எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டோமே அதை அனுப்பவான்னு கேட்குறாங்க. மேகதூதுனாலே என்னென்னு கனிமொழிக்கு தெரியாது. மேகதூது பேசுவோமா கனிமொழியே வரீங்களா, என்ன ஒன்றுமே தெரியாது. மேகதூதனை அது தமிழ்நாடு சம்மதம் இல்லாமல் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசு. ஆனால் மேகதூது ஏன்னா அரசியல் பண்ணணுமே, அநியாயம் அயோக்கியத்தனம் இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு தான் எதிர்க்கிறார்கள்ங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. தொகுதி வரையறைக்கு கூட்டம் போட்டால் இந்த கூட்டம் வரலைன்னா வராதவர்கள் எல்லாம் துரோகிகள், வராதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அடித்து வெளியேறப்பணும் இப்படிப்பட்டவர்களை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. பழனி கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டார்ல ஒருத்தர், அவர் பேரில் போட்டாங்கல்ல, அவர் இன்னைக்கு செத்து போனார், சிறையில் செல்றார். அவர் சாக வேண்டிய அந்த முருகர் கொடுத்த தண்டனைன்னு நினைக்கலாம். சிவன் சொத்து குலநாசம் அப்படிமாங்க, அது முருகர் சொத்து நாசம் பண்ணிட்டார். ஆனால் இதில் ஒன்று முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணும்னா, சிறையில் செத்துருக்கார். பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, எல்லோரும் கண்டனம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறையில் மனித உரிமை மீறல்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நான் போனதுனால நினச்சேன், சொல்கிறேன். இதை பாவம் உடம்பு சாக்கி ஒரு டாக்டர் இருப்பார்,
டாக்டர் பாரு, உடம்பு சரியில்லைன்னு கைதிகள் வரான், ஒருத்தெல்லாம் துடிக்கிறான், பாதி மருந்து இல்லைங்க அப்படின்னு எதையாச்சும் ஒரு மருந்தை தூக்கி போடுறாங்க. ஒரு கை வந்து நான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆஸ்பத்திரியில், அழுகிறான், என்னால் தாங்க முடியலை. போலீஸ்காரங்க அந்த மருந்தே இல்லைன்னு டாக்டர் சொன்ன உடனே, ஐயோ எனக்கு மருந்து கொடுங்க, எதையாச்சும் கொடுங்கன்னு துடிக்கிறான். போலீஸ்காரன் அவனை போட்டு லத்தியில் அடிக்கிறான், சிறை காவலர்கள் அவனை போய் லத்தியில் அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் எங்கே நடக்கும்? கைதியாக இருந்தாலும் அவன் மனுஷன் தானே, அவனுக்கு ஒரு வழின்னு வரும்போது ஒரு மாத்திரை கொடுக்குறது. இப்படியா இயங்கு கொண்டு இருக்கிறது சிறைகள். உடம்பு சரியில்லாதவன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு செத்தே போயிடலாம். இப்படி இருக்கக்கூடாது. சிறைங்கிறது நிறையா மாற்றம் வரணும், இது வரணும். தண்டனைங்கிறது என்னென்னா, தப்பு பண்ணவனுக்கு அவன் குடும்பத்தை பார்க்காம உள்ளே வச்சு போட்டாங்கல்ல, அதுதான் தண்டனை. அங்கே வந்துக்கிட்டு அவனுக்கு வந்து பல தொந்தரவுகள் கொடுப்பது, சாகிற பல பேர் நல்லா இருக்கிறவன் உள்ளே பண்ணால் செத்து போயிடுவான். அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. வெள்ளைக்காரன் தான் அப்படி வச்சுருந்தான். அங்கேயே படம் வரைஞ்சி போட்டுருக்காங்க, வாவு சிதம்பரனார் படத்தை. அவரும் இங்கே தான் குடியிருந்தார், இங்கே தான் ஜெயிலில் அடித்தாங்க, மத்திய சிறையில் தான் அடித்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க படத்தை. ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு செய்கிறோமா? இப்போ இருந்தாலும் முருகல் நிலத்தை ஆக்கிரமித்தவர் சாகணும்னாலுமே நான் இதை சொல்லலை. அங்கே நடந்த பல விஷயங்கள் மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அந்த சிறைத்துறைக்கு மந்திரியாக இருக்கிற நிர்மல்குமாரை சொல்கிறேன், சிறையை திருத்துங்கப்பா, மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர்களாக யோசிங்க. அவங்களும் மனுஷங்க தான். இப்போ என்னென்னா, நிறைய கேஸில் நிரபராதியை உள்ளே போட்டுடுறாங்க. நிரபராதியெல்லாம் உள்ளே போட்டோம், பேசுனா போட்டுடுறாங்க, இது பண்ணா போட்டோம். அதுக்கு ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் படுமோசம். இப்போ வச்சும் கொஞ்சம் இதாக இருக்குது, அப்போ படுமோசம். அவங்கெல்லாம் உள்ளே போனாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? படித்தவர்கள், பண்பாளர்கள் எல்லாம் பேர் சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா அரசாங்கங்கள் சரியில்லையே. அதனால் சிறையை கொஞ்சம் கவனிங்க. வெள்ளைக்காரங்காலத்து சிறை மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இருக்கிறவங்க உள்ள போனால் செத்து போவான். ஒரு மருந்து கிடையாது இங்கே. மருந்து இருந்தாலும் அது கொடுப்பதில் பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்ககிட்டே கேட்பேன், ஸ்டாக்கே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார், எல்லாத்துக்கும் இந்த இதுதான், ஒரே மாத்திரை தான் கொடுப்போம், நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. அதனால் சிறைக்கு இவர் இறந்தது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் சிறையில் ஒருவர் இறக்கிறார் என்றால் அதற்கு அரசாங்கம் தானே பொறுப்பு. சிறையில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க, அது சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. அவர்களும் மனிதர்கள் தான். நான் போய் கண்ணால் பல பேர் படுற கஷ்டத்தை பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே அதில் பல நிரபராதிகளும் இருக்காங்க. மனதுக்கே இதுவாக இருக்குது. நிறைய பேர் பெயில் எடுக்க பணம் இல்லாமல் உள்ளேயே இருக்கான், வருஷக்கணக்கில் உள்ளே இருக்கான். தன்னுடைய முகத்தை பார்க்காம பல ஆண்டுகள் இருக்காங்க உள்ள. என்ன இந்த மாதிரி சிலை வச்சுருந்தா அது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அதனால் சிலையை மேம்படுத்துங்க. நம்ம நாட்டு சட்டம் சரியில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கோரிக்கை. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன், அதாவது திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.